நிடா நிடா புடா புடா தூக்குடா தூக்கு தூக்குடா முதல்ல தூக்குடா. யாரா நீங்களா? ஏத்துறோம்ல பிடிக்கடா. யாரா நீங்களா? என்ன வேணும்? அந்த பக்கம் போய் வண்டி ஏறா போடா. ஏறா இவளெல்லாம். யாரா நீங்க? வண்டியா இங்க பாரு அர்ச்சனா, இப்ப நடந்த அபார்ஷன் மேட்டர்ல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா டாக்டர் ஆனந்த பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். பொதுவா எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஜெம் பர்சன்ஸை விரல் விட்டு எண்ணிடலாம். ஆனா அதுலயும் முதல் இடம் நம்ம ஆனந்துக்கு தான். இத்தனைக்கும் அவர் ஒரு கைனகாலஜிஸ்ட். 100% பெண்கள் தான் அவரோட பேஷண்ட்ஸே. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பெண்கள் அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டு வந்து அவரோட கண்ணியத்தை பத்தி ரொம்ப பெருமையா பேசியிருக்காங்க தெரியுமா? இப்போ உங்க அம்மா சொன்னாங்களே 2 நாளா அவர் உன்னையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தாருன்னு. நீ அவரை உதாசீனப்படுத்தின உடனே அவர் வேற பக்கம் திரும்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிற? இங்க பாரு அர்ச்சனா, பொதுவா ஆண்கள் இரும்பு மாதிரி பாக்குறதுக்கு கடினமா தெரிஞ்சாலும் அன்புங்கிற வெப்பத்துல ஈஸியா வளைக்கிற பதத்துக்கு மாறிடுவாங்க. அதனால அவங்கள வளைக்கிறதுக்கு உண்டான ஆயுதம் நம்ம கையில தான் இருக்கு. நீ படிச்சவ, புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். அக்கா, சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. எனக்கு வேணாம். ஏன்க்கா வேண்டாங்கிற? எனக்கு பசிக்கலடி. அது எப்படிக்கா பசிக்காது? மதியானம் சாப்பிட்ட, இப்போ மணி 10 ஆக போகுது. சொன்னா கேளுக்கா. இந்தா முதல்ல சாப்பிடு. நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல. அக்கா, என்னாச்சு உனக்கு? ஏன் உன்ன சாப்பாடு வேணாங்கிற? முன்னெல்லாம் நான் தான் சாப்பாடு வேணான்னு சொல்வேன், நீ என்ன திட்டிக்கிட்டே இருப்ப. இப்ப என்னாச்சு, நீ சாப்பாடு வேணான்னு சொல்ற? இப்படி இருந்தா உடம்பு என்ன ஆகுறது? நேரத்துக்கு சாப்பிட்டு மாத்திரை சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. எல்லாம் எனக்கு தெரியும், நீ கிளம்பு. ஏங்கா, காலையில மாமா கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்தப்ப நீ வேணான்னு சொன்னியா? அப்புறம் அம்மா கொண்டு வந்து உன்னை சாப்பிட வச்சாங்க. இப்போ அதுக்குள்ள என்னாச்சுக்கா உனக்கு? அனிதா, நீ வேற ஏண்டி படுத்துற? எனக்கு என்ன விருப்பு வெறுப்பு ஒன்னும் கிடையாதா? நான் பசிச்சா அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீ போய் சாப்பிட்டு போய் படு. நீ தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணு. அக்கா, நீ இப்படி சாப்பிடாம இருந்தா என் மனசு தாங்காதுக்கா. அதுவும் உடம்பு சரியில்லாத இந்த நேரத்துல உன்னை அப்படியே விட்டுற முடியுமா? இந்த ராத்திரி நேரத்துல கண்டதை யோசிச்சு உன் உடம்பு கெடுத்துக்காதக்கா. நீ முதல்ல சாப்பிடு, எதா இருந்தாலும் காலைல பேசிக்கலாம். அனிதா, போதும், நீ கிளம்பு. அக்கா, நீ ஏன் இப்ப சாப்பாடு வேண்டான்னு சொல்றன்னு எனக்கு புரியல. இன்னும் மாமா வரல, அவர் சாப்பிட்டாரா இல்லையோன்னு தானே நீ வேணான்ற? நான் உன் தங்கச்சிக்கா. அவர் சமாதானப்படுத்த வரும்போது மூஞ்சியை திருப்பிக்கிட்டோமே, இப்ப எப்படா பேசுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காம உடனே போன் பண்ணி மாமாட்ட பேசு. இப்ப நீ பேசுறியா இல்லையாக்கா? உன் மொபைல கூட நான் பேசுறேன், குடுக்க போறியா இல்லையா?
சொல்லு அர்ச்சனா. ஐயோ மாமா, நான் அர்ச்சனா இல்ல, அனிதா பேசுறேன். ஆ, சொல்லு அனிதா. சரி, எப்போ வருவீங்க? எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. என்னாச்சு அனிதா? அர்ச்சனா நல்லா இருக்கால? அர்ச்சனா நல்லா தான் இருக்கா, ஆனா சாப்பிடதான் மாட்டேங்கிறா. நான் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் வேண்டான்னு அடம் பிடிக்கிறா. என்ன சொல்ற? காலையில இருந்து சாப்பிடலையா? காலையில நீங்க சொன்ன உடனே அம்மா போய் சமாதானப்படுத்தி சாப்பிட வச்சாங்களாம். மத்தியானம் கூட எதுவுமே பேசாம சாப்பிட்டுட்டாலாம். ஆனா இப்பதான் மறுபடியும் அடம் பிடிக்கிறா மாமா. அவதான் என் மேல பயங்கரமான கோவத்துல இருக்காளே. நான் என்ன பண்றது? நீங்க வந்து சமாதானப்படுத்தினீங்கன்னா சாப்பிடுவான்னு தோணுது. காலையில அவ்வளவு சொல்லியும் கேட்காதவ இப்ப கேட்க வாப்பறா? அதெல்லாம் அப்படிதான் மாமா. காலையில நீங்க சொல்லி கேட்கல, ஆனா அதுக்கப்புறம் அம்மா சொன்ன உடனே சாப்பிட்டா. மதியானம் அவள வேற சாப்பிட்டுருக்கா. இப்ப நான் எவ்வளவு சொல்லியும் கேட்கலையே. இதுல இருந்து என்னன்னு உங்களுக்கு புரியலையா? சத்தியமா புரியல அனிதா. அவ நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு தெரியாம தான் அவளும் வேணாங்கிறா. அதான். அதுவும் போக இன்னும் நீங்க வரலையா, உங்களுக்காக வெயிட் பண்றான்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அப்படி தெரியல அனிதா. அதெல்லாம் அப்படிதான் மாமா. நீங்க பாடத்துல தான் சைக்காலஜி பத்திலாம் படிச்சிருப்பீங்க, ஆனா பொண்ணுங்களை பத்தின சைக்காலஜியே வேற. அவங்க வேணான்னு சொன்னா வேணும்னு அர்த்தம். அதுக்கு தான் சொல்றேன், நீங்க உடனே புறப்பட்டு வீட்டுக்கு வாங்க. நீங்க ஒன்னும் யோசிக்காதீங்க மாமா. நான் சொல்றத நீங்களாவது கேளுங்க மாமா, ப்ளீஸ். சரி அனிதா. ஓகே, பாய். இந்தா உன் மொபைல். மாமா வராரா, வந்ததுக்கு அப்புறம் உன்கிட்ட பேசுறாராம். அக்கா, ஏதாவது சாப்பிடு. எனக்கு பசிக்கல. அடம் பிடிக்காதக்கா, சொன்னா கேளு. உனக்கு பசிச்சா நீ போய் சாப்பிடு. நான் தான் மாமா கிளம்பி வந்துட்டு இருக்காருன்னு சொல்றேன்ல. வேணும்னா நான் மாமா வர வரைக்கும் வெயிட் பண்றேன். நீ சாப்பிடு. அம்மா வேற உடம்புக்கு முடியாம படுத்துட்டாங்கக்கா. இல்லனா உன்னை அதட்டியே சாப்பிட வச்சிருப்பாங்க. நான் உன்னை விட சின்னவ, அதனாலதான் என் பேச்ச சட்டையே பண்ணிக்க மாட்டேங்கிறல்ல. கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு போறியா? வாக்கா ப்ளீஸ். மாமா வந்துட்டாரு. எந்திரி எந்திரிக்கா, எந்திரி எந்திரிக்கா. வாங்க மாமா. பாத்தீங்களா, நான் போன்ல சொன்னேன்ல, நீங்க வராம சாப்பிடவே மாட்டேங்கிறான்னு. இவ்வளவு நேரம் இந்த சோஃபால உட்காந்துக்கிட்டு எழுந்திருக்கவே மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தா. இப்போ உங்களை பார்த்த உடனே மகாராணி இடத்தை விட்டு எழுந்திச்சிட்டா. இன்னும் யாருமே சாப்பிடலையா? நீங்க சாப்பிடாம எப்படி மாமா எங்க அக்காவுக்கு சோறு தொண்டையில இறங்கும்? சரி வாங்க சாப்பிடலாம். அக்கா வா வா போலாம். வா உட்காரு. ஆமா, அத்தை எங்க? அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, போய் படுத்துட்டாங்க. ஐயோ, என்னாச்சு? நீங்க உட்காருங்க மாமா. அவங்களுக்கு ஒன்னும் ஆகல, ஏதோ கொஞ்சம் தலைவலி, உடம்பு கொஞ்சம் டயர்டா இருக்கு. நீ அக்காவையும் மாமாவையும் சாப்பிட வச்சுட்டு அப்புறமா நீயும் சாப்பிடு அப்படின்னு அவங்க போய் படுத்துட்டாங்க.
முக்கியமா மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபீல் பண்ண போறாருன்னு சொன்னாங்க. அதனால நீங்க ஒன்னும் கவலைப்படாம சாப்பிடுங்க. நீ உட்காந்து சாப்பிடு. இல்ல மாமா, இன்னைக்கு ஒரு நாளாவது அவங்களுக்கு பரிமாறிட்டு அதுக்கப்புறமா நீ சாப்பிடு. முன்னாடியே சாப்பிட்டீனா கும்பகர்ண மாதிரி தூங்கிடுவேன்னு அம்மா சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. பரவாயில்ல அனிதா, அதான் நான் வந்துட்டேன்ல. உட்கார். இருக்கட்டும் மாமா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரி. மாமா, ஒரு பாட்டுல வயிற்றுக்கும் தொண்டுக்கும் உருவம் இல்லாத ஒரு உருண்டையும் உருளுதடின்னு ஒரு பாட்டு வருமே, ஞாபகம் இருக்கா? இருக்கு. இன்னைக்கு அத எங்க அக்கா காலையிலயும் மத்தியானமும் சாப்பிடும் போது உணர்ந்திருக்கா மாமா. ஆமா மாமா, நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு தெரியாம சாப்பிட்டா இல்லையா, அதத்தான் சொன்னேன். என்ன மாமா அதுக்குள்ள கை கழுவுறீங்க? போதும் அனிதா. அனிதா, நான் போய் படுக்கிறேன். 2 நாளா சரியா தூங்கல. ஒருவேளை அத்தைக்கு ஏதாவது திடீர்னு காய்ச்சல் அடிச்சா என்ன எழுப்பு. சரி மாமா. அக்கா, நீ என்ன பாதிலே எந்திரிக்கிற? அக்கா, மாமா கிட்ட இப்ப எதுவுமே கேட்காத. ஏன் கேட்டா என்ன பண்ணிடுவாரு? தலையை வாங்கிடுவாரா? அக்கா, மறுபடியும் ஆரம்பிக்காதக்கா, ப்ளீஸ்க்கா. மாமாவை பார்த்தா ரொம்ப டயர்டா தெரியறாரு. எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம்க்கா, ப்ளீஸ். போடி. மேல போய் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாளா?
இது சபரியோட ஆட்டோ ஆச்சே. அப்போ இங்கதான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கானா? சரி, போன் அடிச்சு பாப்போம் எங்க இருக்கான்னு உண்மையை சொல்றானா இல்ல போய் சொல்றானா. அனிதா, ஏன் போனை கட் பண்றான்? ஓகே, இன்னொரு தடவை பண்ணுவோம். ஹலோ, வா அனிதா, எங்கதான் இருந்தியா? ஏன் ஏன் என் போனை கட் பண்ற? அது வந்து சொல்லு, எதுக்கு என் போனை கட் பண்ண? ஆ, அது நான் இன்னும் மோதிரத்தை திருப்பி கொடுக்கல, அதான். என்ன அவ்வளோ சீப்பா நினைச்சிட்டியா? நான் உனக்கு ஃபோன் பண்ணா என் ரிங்கு கேட்டு தான் ஃபோன் பண்ணுவேனா? ஏன் சபரி, ஏன் இப்படி நீயே உன்னை தாழ்த்திக்கிற? அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில நான் கை நீட்டி உன் ரிங்க வாங்கிட்டேன். ஆனா அது இன்னும் மீட்டு கொடுக்கலையேன்னு எனக்குள்ளேயே நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பதான் உன் ஃபோன் வந்தது. மீட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாமேன்னு தான் நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன். இங்க பாரு சபரி, இந்த மாதிரி எப்பயும் உண்மையா பேசு, அதான் எனக்கும் பிடிக்கும். ரிங்க உன்னால திருப்ப முடிஞ்சா திருப்பு, இல்லனா அதையும் என்கிட்ட மறைக்காம சொல்லிடு. நான் என் மாமா கிட்ட சொல்லி திருப்பிக்கிறேன். ஆனா அதுக்காக என்கிட்ட பேசாம இருக்காத. சாரி அனிதா, உன் மனச தெரியாம நோகடிச்சிட்டேன். பரவாயில்ல விடு. சரி அனிதா, நீ எங்க? நான் என் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன், அப்பதான் உன் ஆட்டோவை பார்த்தேன். ஆமா, நீ என்ன இங்க? நான் இன்னைக்கு காலையில சீக்கிரமாவே சவாரி கிளம்பிட்டேன். ஒரு நிமிஷம் கூட காலையில இருந்து நிக்கவே இல்லை. டிஃபன் வேற சாப்பிடலையா, அப்படியே கண்ணை இறுக்கிட்டு வந்தது. அதான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமேன்னு வண்டியை ஓரம் கட்டினேன்.